नमः। मङ्गलश्लोकः। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्याः स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वाक्यकारं वररुचिं भाष्यकारं पतञ्जलिं पाणिनिं सूत्रकारं च प्रणतोस्मि முனித்ரயம். இதுவரையில ஏச்சோயவாயாவஹா அப்படிங்கிற சூத்திரத்தினால சொல்லப்பட்ட அயவாயாவ சந்தி, அந்த சந்தியை பார்த்தோம். இதன் பிறகு இந்த இடத்துல கிரந்தகாரர் ஒரு விஷயத்தை சொன்னார். அதாவது அச் எழுத்துக்கள் பின்னாடி இருக்கும்பொழுது மட்டுமல்ல, ஏச்சோயவாயாவஹா அப்படிங்கிற சூத்திரத்தினால சொல்லப்பட்ட விதிக்கப்பட்டதான அயவாயாவஹா அச் எழுத்துக்கள் பின்னாடி இருந்தால் மட்டுமல்ல, ஒரு சில இடத்துல ஹல் எழுத்துக்கள் இருந்தாலும் வரும் அப்படிங்கிறத சொன்னார். சொல்லிட்டு அதை அந்தந்த இடத்துல வரும் பொழுது நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஒரு சமயத்துல நமக்கு அந்த சூத்திரங்களை பார்க்க தேவையில்லை. ஏன்னு சொன்னா அது கொஞ்சம் கடினமா இருக்கும், அல்லது அந்த பிரகரணத்துல அதை நம்ம விவரிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு. ஆனா நீங்க அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டதுனால, கேட்டதுனால, இந்த கிளாஸ்ல நேர்ல படிக்கிறவா கேட்டதுனால நம்ம அதை இப்போ அந்த ஸ்வரூபங்கள் எப்படி வரப்போறது, எந்த இடத்துல ஹல் எழுத்துக்கள் பின்னாடி இருந்தாலும் அயவாயாவ சந்தி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டா, தேவையானவர்கள் இதை பார்த்துண்டு இந்த ரூப நிஷ்பத்தி எங்க வருது எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது. இல்லை நான் பின்னால தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நினைச்சிருந்தால் இந்த பாடத்தை விட்டாலே நமக்கு அடுத்தது நமக்கு என்ன வரப்போறது அப்படின்னு சொன்னா, குணசந்தி விருத்தி சந்தி எல்லாம் வரப்போறது. அதுல இருந்து அப்படியே மேல தொடர்ச்சியா பார்த்துக்க வேண்டியது. அதனால இது கண்டிப்பா இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இல்லை, பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சின்றாலும் சௌகரியம், புத்தி வைஷத்தியம் நல்லா கிடைக்கும். இந்த சாஸ்திரத்தில் நல்ல பிரவൃத்தியும் நமக்கு ஏற்படும், விற்பத்தியும் ஏற்படும். அந்த வகையில இங்க முதல் சூத்திரம் வாந்தோ இ பிரத்யயே அப்படிங்கிறது சூத்திரம். இந்த சூத்திரம் 6வது அத்தியாயம் 1வது பாதம் 79வது சூத்திரம். இதுல வாந்தஹா அப்படிங்கிற பதம், இ அப்படிங்கிறது 2வது, பிரத்யேன்னு 3வது, மொத்தம் 3 பதங்கள் இருக்கு. இதுல இந்த வாந்தஹா அப்படிங்கிறது பிரதமா விபக்தியந்தமான பதமா இருக்கு. இ அப்படிங்கிறது சப்தமி விபக்தி ஏகவச்சனம். அதே மாதிரி பிரத்யயே அப்படிங்கிறதும் சப்தமி விபக்தியா இருக்கு. இப்போ இந்த சூத்திரத்துடைய அர்த்தம் என்னது அப்படின்னு கேட்டால், ஓகார ஔகாரயோஹோ யகாராதி பிரத்யயே பரே சம்ஹிதாயாம், பரேன்னு சொன்னதுனால சம்ஹிதாயாம் கிரமேண ஔ ஆவ் ஏ ஆதேஷௌ பவதஹ. அதாவது ஓகாரத்திற்கும் ஔகாரத்திற்கும் யகாரத்தை ஆதியாக கொண்ட ய என்கின்ற எழுத்தை முதலாம் எழுத்தாக கொண்ட பிரத்யயா பின்னால் இருக்குமே ஆனால், அப்பொழுது ஓகாரத்துக்கு வாந்தகா, வகாரத்தை அந்தமாக கொண்ட ஆதேசா அப்படின்னு என்னது, ஏச்சோயவாயாவகாங்கிற சூத்திரத்துல ஐ அவ் ஆய் ஆவ் அப்படின்னு 4 ஆதேசங்கள் சொன்னார். அதுல வகாராந்தமா இருக்கக்கூடியது அவ்வும் ஆவும். இந்த இரண்டும் வரும் எப்பொழுது, ஓகாரத்திற்கு அவ் வரும், ஔகாரத்திற்கு ஆவு அப்படிங்கிறதான ஆதேசா வரும். எப்பொழுதுன்னு கேட்டால், இந்த ஓகாரத்திற்கும் ஔகாரத்திற்கும் அடுத்ததாக யகாரஹா ய என்கின்றதான எழுத்தை முதல் எழுத்தாக கொண்ட பிரத்யயா இருக்குமே ஆனால், இ பிரத்யயே. நல்லா கவனிச்சுக்கணும், யகாரத்தை முதல் எழுத்தாக கொண்ட பிரத்யயா இருக்கணும், ஏதாவது பதமா இருக்கக்கூடாது, பிரத்யயா இருக்கணும். அப்படிங்கிறது நாம
கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு இங்க. சரி, இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் என்னது அப்படின்னு பார்த்தா, கவ்யம் அப்படிங்கிறது இதுக்கு உதாரணமா சொல்றான். இந்த பதம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டால், கோபதம், அதன் பிறகு யத் அப்படிங்கிற ஒரு பிரத்யா, அதாவது கோ பயசோர் யத் அப்படின்னு ஒரு சூத்திரம். இந்த சூத்திரத்துடைய சங்கியா என்னன்னு கேட்டா 4, 3, 160வது சூத்திரம். இந்த சூத்திரம் எந்த விஷயத்த சொல்றது அப்படின்னு கேட்டால், கோ சப்தத்துக்கும் பயஹா அப்படிங்கிற சப்தத்திற்கும் அடுத்ததாக யத் பிரத்யத்தை விதிக்கிறது. எந்த அர்த்தத்துல அப்படின்னு கேட்டால், விகார அர்த்தத்திலையும் அவயவார்த்தத்திலையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பசுவின் இடத்துலேருந்து வரக்கூடியதான பாலோ அல்லது மாற்றம் அடைஞ்ச பொருட்கள், சாணம் எது வேணா இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய விகாரத்தை அடையக்கூடியதான பொருட்களுக்கு அந்த அந்த அர்த்தத்துக்கு யத் அப்படிங்கிற பிரத்யா விதிக்கப்படுறது. இதைத்தான் நம்ம கவ்யம் அப்படின்னு சொல்றோம். நம்ம ரொம்ப பிரசித்தமா பஞ்ச கவ்யம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? கவ்யம் அப்படின்னா பசுவின் இடத்திலிருந்து மாற்றம் அடைந்து வரக்கூடியது. அது எத்தனை அப்படின்னு கேட்டா அந்த 5. அதனாலதான் பஞ்சகவ்யம் அப்படின்னு நம்ம பதம் கூட பார்த்துக்கோம். அதே மாதிரி இன்னொரு உதாரணம் பயஸ்யம், அதாவது பாலுடைய அவயவங்கள் அப்படிங்கிறதாக பயகாங்கிறது ஜலத்துக்கும் உண்டு. இந்த 2 சப்தங்களுக்கு அடுத்தாப்புல யத் பிரத்யா விதிக்கப்படுறது, விகாரார்த்தத்திலையும் அவயவார்த்தத்திலையும் விதிக்கப்படுறது. இப்படி இந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதான சூத்திரம் எதுன்னு கேட்டால் கோ பயசோர் யத் அப்படிங்கிற இந்த சூத்திரம். சரி, இப்போ நம்ம இந்த பதம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். புரியறதுக்கு நாம எழுதியே பார்க்கலாம். இப்போ இங்க பார்க்கலாம். கோ பதம், அதோடு சேர்ந்த யத் பிரத்யா, யத் பிரத்யா. இப்போ இந்த இடத்துல கோபயசோர் யத்துல இந்த யத்து அப்படிங்கிறது எந்த சூத்திரத்தினால நமக்கு வந்தது? கோபயசோர் யத்து அப்படிங்கிற சூத்திரத்தினால நமக்கு இது வந்தது. இதுல தகாரஹா இத்து லோபமாயிடும், மீதி ய அப்படிங்கிறது நிற்கும். சரியா? இப்போ இந்த இடத்துல இந்த கோல் கோங்கிற பதத்தை நம்ம பிரிச்சு பார்த்தோம்னு சொன்னா அது எப்படி கிடைக்கிறது நமக்கு பாருங்க. அதாவது கு அதோடு சேர்ந்த ஓ, இதுதான் நம்ம கோ அப்படின்னு பார்க்கிறோம். இதுல கடைசி எழுத்து என்ன இருக்கு? ஓ இருக்கு. அப்போ இந்த ஓகாரத்துக்கு இந்த வாந்தோ ஈ பரே அப்படிங்கிற சூத்திரத்தினால ஓகாரத்துக்கு என்ன விதிக்கப்படுறதுன்னு கேட்டால், ஓகாரஸ்தானத்துல அவ் விதிக்கப்படுறது. ஓ அப்படிங்கிற எழுத்து போயிட்டு அதனுடைய ஸ்தானத்துல அவ் அப்படிங்கிறதான ஆதேசா வந்துடுறது. வந்தால் இப்ப இந்த பதமே எப்படி ஆகும் பாருங்க. கு அப்படின்னு ஆயிடும். ஓ போயிடுத்து, கு அதோடு சேர்ந்த அவ், அதுக்கப்புறம் இந்த யத் பிரத்யாவில் யா பாக்கி இருக்கு. யத் பிரத்யாவில் ய அப்படிங்கிறது பாக்கி இருக்கு. இப்போ இந்த ரெண்டும் சேர்ந்தாச்சுன்னா, கோவும் அவ்வும் சேர்ந்தாச்சுன்னா அது என்ன ஆயிடுது? கோ அப்படின்னு கவ் அப்படிங்கிற பதம் ஆயிடுறது இல்லையா? கவ், கவ்வும் அதோடு சேர்ந்த யாவும் சேர்ந்தால் கவ்ய, இப்படி ரூபம் வருது. கவ்ய. இதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம நபும்சக விவக்ஷா வரும் பொழுது பிரத்யத்தை வச்சால் கவ்யம் அப்படின்னு நமக்கு ரூப சித்தியானது கிடைக்கிறது. இப்படி கிடைக்கிறது. இப்ப நினைச்சு பாருங்க, இந்த இடத்துல கோ அப்படின்னு இருக்கும் பொழுது இதுக்கு முன்னாடி அவஸ்தையில இது எப்படி இருந்தது? கோ யத் அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த இடத்துல அச்சு எழுத்து இல்லை. அதாவது கோல இருக்கக்கூடிய ஓகாரத்திற்கு அடுத்ததாக இதை கூட நம்ம பிரிச்சு எழுதிக்கலாம். கு பிளஸ் ஓ இப்படி இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது ஓக்கு அப்புறம் என்ன இல்லை? அச்சு எழுத்து இல்லை பின்னாடி. இந்த இடத்துல அச்சு எழுத்து இருந்தாதான் ஏச்சோ யவா யாவஹா அப்படிங்கிறதான சூத்திரம் பிரவர்த்திக்கும். ஆனா இங்கே அச்சு இல்லை.
அப்போ அந்த சூத்திரத்தினால இங்க அவ் அப்படிங்கிற ஆதேசா வராது. அதனால தான் இப்படி ஒரு தனியா ஒரு சூத்திரத்தை நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. வாந்தகா இ பிரத்யயே அப்படிங்கிறதான சூத்திரத்தினால இப்ப என்ன எடுத்து, இப்படி ஒருவேளை அச்சு இல்லைன்னாலும் கூட யகாராதி பிரத்யகாவா இருந்தால் அங்கே வரும். அவ் ஆதேசகாவும் ஆவ் ஆதேசகாவும் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது இல்லையா? அதன்படி பார்த்தால் இங்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்டால், இங்க பாருங்க இப்ப என்ன எடுத்து கு பிளஸ் அவ் கவ் இல்லையா? கு பிளஸ் அவ் கவ் கவ் பிளஸ் ய கவ்ய, அதுக்கப்புறம் நம்ம சுப்பிரத்தியத்தை வச்சால் கவ்யம், இப்படின்னு ரூப நிஷ்பத்தி நமக்கு இங்க ஏற்படுறது. இப்போ அடுத்த உதாரணம் பார்க்கலாம். இப்போ நம்ம எதுக்கு பார்த்திருக்கோம்? ஓகாரத்திற்கு அவ் அப்படிங்கிற ஆதேசா வந்தால் கவ்யம் அப்படிங்கிறதான ரூபம் சித்திக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அடுத்ததாக நம்ம ஆவ் ஆதேசா ஔகாரத்துக்கு வரணும். அதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னு கேட்டா, நவ் அதோடு சேர்ந்த யத் பிரத்யா, யத் பிரத்யா. இந்த இடத்துல இந்த எத்து பிரத்யா எந்த சூத்திரத்தினா வந்தது? போன தடவை நம்ம வந்து கோ யத்துன்னு சொல்லும் பொழுது என்ன சூத்திரம் சொன்னோம்? கோபயசோர் யத்துன்னு சொன்னோம். இங்க அந்த சூத்திரத்தினால வரல. இங்க எந்த சூத்திரத்தினால வருதுன்னு கேட்டால், நௌ வயோ தர்ம விஷமூல மூல சீதா துலாபியா காரிய துல்லிய பிராபிய வத்திய ஆனாமிய சமசமித சம்மிதேஷு அப்படிங்கிற ஒரு சூத்திரம். இதுல வரிசையா சில சப்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது 8 சப்தங்கள் 8 அர்த்தத்துல வரும் பொழுது, இந்த அர்த்தத்துல வரும் பொழுது ஒவ்வொரு இப்ப உதாரணத்துக்கு நம்ம வேண்டியது மட்டும் எடுத்துப்போமே. நவ் அப்படிங்கிறது இருக்கு. நவ்ங்கிறது இந்த படக சொல்றது. இது காரியம் அப்படிங்கிற அர்த்தத்துல வருமே ஆனால், அதாவது அந்த ஒரு அர்த்தத்தை கொண்ட அந்த அந்த அர்த்த இந்த நவ் அப்படிங்கிற பதத்துக்கு அப்புறம் திருத்தீயா விபக்தி இருந்து அதன் பிறகு தாரியம்னா என்னது? கடக்க தகுந்தது அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்கக்கூடிய இடத்துல யத் பிரத்யா விதிக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? தாரியம்ங்கிற அர்த்தத்தை கொடுக்கும்படியாக யத் பிரத்யா விதிக்கப்படுறது. நாவா தாரியம், படகினால கடக்க தகுந்தது அப்படின்னு அர்த்தம். இந்த அர்த்தத்துக்கு இந்த ஒரு அர்த்தத்துல இங்க எத் பிரத்யா தாரியங்கிற அர்த்தத்துல எத் பிரத்யா விதிக்கப்படுறது. ஏன் இதை சொல்ல வேண்டியதா இருக்குன்னு கேட்டா, போன சூத்திரத்தினாலையும் கோபயசோரியத்துங்கிற சூத்திரத்தினாலையும் எத் பிரத்யா தான் விதிக்கப்பட்டது. ஆனா அது வேற அர்த்தத்துல விதிக்கப்பட்டது. இங்க அப்படி இல்லை. இங்க தாரியங்கிறதான அர்த்தத்துல எத் பிரத்யா விதிக்கப்படுறது இந்த சூத்திரத்தினால. இப்போ ரூப ஸ்திதி இப்போ எப்படி இருக்குன்னு சொன்னா நவ் பிளஸ் யத்துன்னு இருக்கு. இப்போ இங்கேயும் நாம பார்க்கலாம், ஏஜோ யவா யாவஹா அப்படிங்கிற சூத்திரத்தினால இங்க ரூப நிஷ்பத்தி ஏற்படாது. அதாவது ஆவ் ஆதேசா வராது. ஏன்னு சொன்னா இங்க அவ் அப்படிங்கிற எழுத்து இருந்தாலும் எப்படி பாருங்க, இந்த நவ் அப்படிங்கிறதுல நம்ம பிரிச்சோம்னு சொன்னா நு பிளஸ் அவ் இல்லையா? இப்படி அவ் இருந்தாலும் கூட அதன் பிறகு என்ன இல்லை? அச்சு இல்லை, யகாரம் தான் இருக்கு. அதனால ஏச்சோயவா யாவஹா அப்படிங்கிற சூத்திரம் இங்க பிரவர்த்திக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இந்த பிரகிருத சூத்திரத்தினால இங்க காரியம் பண்ணலாம். வாந்தகா இ பிரத்யே பரே அப்படின்னு. இப்ப யகாராதி பிரத்யா தான் இருக்கு, எத்து பிரத்யா. அதனால நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா, இங்க நவ் எத்து அப்படிங்கிற இடத்துல நு பிளஸ் அவ் அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த ஔகாரத்திற்கு லோபம், அதாவது அந்த ஔகாரத்திற்கு ஆதேசமாக ஆவ் சொல்றோம். ஆவ் வந்தாச்சுன்னு சொன்னா அதோடு சேர்த்து இங்க யத் இருக்கு. யத்துல இத்து போயிடும். ஹலந்தியம் உபதேச அந்தியம் ஹல் இத்யாத். அப்புறம் தஸ்ய லோபஹா அப்படிங்கிறதான இல்லாத அனுபந்த லோபம் பண்ணியாச்சுன்னா மீதி பாக்கி இருக்கிறது நு பிளஸ் ஆவ் நாவ்.
நாவு பிளஸ் ய நாவ்ய. அதுக்கப்புறம் சுப்பிரத்தியத்தை வச்சாச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ரூபம் எப்படி வருது? நாவ்யம். இங்க யகாரத்துக்கு அப்புறம் ஒரு சுப் பிரத்யா, அதை வச்சதுக்கு அப்புறம் நமக்கு இங்க இப்படி ரூபம் வரும், நாவ்யம். இப்படி ரூப நிஷ்பத்தி ஏற்படும். இப்போ நம்ம ரெண்டுத்துக்கும் உண்டான உதாரணங்களையும் பார்த்துட்டோம். நு பிளஸ் ஆவ் யத் பிரத்யா யகாரா சுப்பிரத்யா வச்சால் அதுக்கப்புறம் வரக்கூடிய ரூப நிஷ்பத்தி இப்படி இருக்கும், நாவ்யம். ஆக மொத்தம் கவ்யம் நாவ்யம் அப்படிங்கிறது இந்த வாந்தகா இ பிரத்யே அப்படிங்கிற சூத்திரத்தினால நமக்கு இங்கே சித்திக்கிறது. சரி, இப்படி இந்த சூத்திரத்தினால, அதாவது ஏச்சோ ஜவாயாவஹாவினால கிடைக்காத ஒரு விஷயம் நமக்கு இந்த சூத்திரத்தினால கிடைச்சிருது. இன்னும் கூட சில ரூபங்கள் நமக்கு தேவையா இருக்கு, ஆனா அது சூத்திரத்தில் நமக்கு கிடைக்கல. அப்படி கிடைக்காத விஷயத்த வார்த்திகக்காரர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இதை நம்ம கிரந்தத்தினுடைய ஆரம்பத்திலே பார்த்தோம். வார்த்திகக்காரர் நஹி சர்வஹா சர்வம் ஜானாதி அப்படிங்கிற பங்கியும் சொல்லி கொடுத்து நமக்கு சொன்னார். இந்த சூத்திரக்காரர் விட்ட விஷயத்த வார்த்திகக்காரர் பல இடத்துல நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அப்படின்னு இந்த கிரந்தக்காரர் நமக்கு சொல்லி கொடுத்திருந்தார். அதன்படி இங்க நமக்கு ஒரு 2 வார்த்திகங்கள் இந்த சூத்திரத்துக்கு கீழே நமக்கு கிடைக்கிறது. என்னது அப்படின்னு கேட்டா பாருங்க, கோர் யூதௌ சந்தசி உபசங்கியானம் அப்படின்னு ஒரு வார்த்திகம். கோர் யூதௌ சந்தசி, கோர் யூதௌ, கோஹோ யூதௌ அப்படின்னு பிரிச்சுக்கணும். சந்தசி உபசங்கியானம். இப்படின்னு ஒரு வார்த்திகம். இந்த இதுக்கு பிரிச்சு கூட நம்ம எழுதிக்கலாம், நமக்கு சௌகரியமா இருக்கிறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் சௌகரியமா இருக்கும். கோஹோ அப்படின்னு வரும். கோஹோ யூதௌ. கோர் யூதௌ சந்தசி உபசங்கியானம். இதுக்கு இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, சந்தசின்னு இருக்கு இல்லையா, சந்தசின்னு சொன்னா வேதத்துல அப்படின்னு அர்த்தம். சரி, இப்ப என்ன அடுத்து, கோ சப்தத்திற்கு அடுத்ததாக யூதௌ, யூதி சப்தே பரேன்னு அர்த்தம். கோஹோ, கோ சப்தத்திற்கு அடுத்ததாக யூதௌ, யூதி சப்தமானது இருக்கும் பொழுது அந்த ஓகாரத்திற்கு என்ன வரும்? அவ் வரும். இது நம்ம வாந்தோயி பிரத்யே அப்படிங்கிற சூத்திரத்தினால இங்க கிடைக்காதா? ஏன்னா இங்கேயும் யூதோங்கிற இடத்துல யகாரஹாதன ஆரம்பத்தில் இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். நல்லா கவனிச்சா தெரியும், அங்க இ பிரத்யேன்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரத்யகாவா இருக்கணும். யகாராதி பிரத்யகாவா இருந்தால் அங்கே நமக்கு என்ன கிடைக்கும்? அயவாயாவ சந்தியானது கிடைக்கும். அங்க ஓகாரத்துக்கு அவ்வோ அல்லது ஆவோ கிடைக்கும். ஆனா இங்க எப்படி இருக்குன்னு கேட்டா, யூதிஹிங்கிற சப்தா இருக்கு. சப்தா இது பிரத்யேகா இல்லை. அதனால நமக்கு வாந்தோயி பிரத்யே அப்படிங்கிறதான சூத்திரத்தினாலே இங்க ரூப நிஷ்பத்தி ஆனது ஏற்படாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த வார்த்திகத்தை வச்சிருந்தா பண்ணணும். இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. கோ யூதி, கவாம் யூதிஹி கோ யூதிஹின்னு வரும். கவாம் யூதிஹி. இது அசமஸ்தமா இருக்கிற சமயத்துல. இதே சமஸ்தமா ஆகிற சமயத்துல என்ன ஆகும்? இந்த கவாங்கிறது கோ அப்படின்னு ஆயிடும். கோ பிளஸ் யூதிஹின்னு இப்படி இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடியதான ஓகாரத்துக்கு, அதாவது ககாரத்தோட சேர்ந்த ஓகாரஹா, இந்த ஓகாரத்திற்கு என்ன வரும்? அவ் வரும்.
அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல எப்படி ரூப நிஷ்பத்தி இருக்கும்? ஓ கு ஓ பிளஸ் யூதிஹி. இந்த ஓவுக்கு தான் நம்ம அவ் ஆதேஷா சொல்ல போறோங்கிறதுனால இது போயிட்டு அந்த இடத்துல அவ் வரும். வந்தால் கு பிளஸ் அவ் கவ், கவ் பிளஸ் யூதிஹி சேர்த்தால் கவ்யூதிஹி. இப்படி ரூப சித்தி வரும். கவ்யூதிஹி. இதுக்கு வேதத்திலே கூட நமக்கு கிருதையர் கவ்யூதி முக்ஷதம் அப்படின்னு பதங்கள் நம்ம பார்க்கிறோம். அங்கே கூட இப்படிதான் வந்திருக்கு. கவ்யூதிஹி அப்படின்னு பதம் அங்க வருது. இது எந்த அர்த்தத்தில் இருக்கு வேதத்தில் அப்படின்னு கேட்டா, பசுமாடுகள் மேய்க்கின்றதான அந்த பூமிக்கு பேர் கவ்யூதிஹின்னு பூமிக்கு பேர். அல்லது அந்த கூட்டம், பசுமாடுகளுடைய கூட்டம், அவைகளுக்கும் கவ்யூதிஹின்னு பேர் உண்டு. இப்ப பாருங்க, இது வேதத்துல மட்டும்தான் லௌகிக விவகாரத்துல இந்த மாதிரியான சப்த நிஷ்பத்தி கிடையாது. நம்ம இங்க அதே அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதான சப்தத்தை சொல்றதா இருந்தால் கோ யூதிஹின்னு தான் சொல்லணும். கவ்யூதிஹி சொல்ல முடியாது, கோ யூதிஹின்னு தான் சொல்லி ஆகணும். அதனாலதான் இங்க சந்தசி அப்படின்னு இருக்கு. இது இந்த கோர் யூதோ சந்தசி உபசங்கியானம் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் ஆயிடுது. அடுத்தது இதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு ஒரு வார்த்திகம் இருக்கு. அந்த என்ன வார்த்திகம்னு கேட்டா அத்வ பரிமாணேச்ச. அத்வ பரிமாணேச்ச இந்த சூத்திரம். இது சூத்திரம் இல்ல, வார்த்திகம். அத்வ பரிமாணேச்ச அதாவது யூதி சப்தா தான் முன்னாடி பார்த்த அதே மாதிரி யூதி சப்தா தான். ஆனா அந்த அர்த்தத்துல இல்ல. லோகத்துல யூதி சப்தா பரிமாணத்துல, பரிமாணம் சொன்னா அளவீடுகள். அதுவும் எந்த மாதிரியான அளவீடுகள்னு சொன்னா மார்க்கத்தினுடைய அளவீடு. அத்வா அப்படின்னா மார்க்கம்னு அர்த்தம். அத்வா பரிமாணம்னா அளவீடு. இந்த மார்க்கத்தினுடைய அளவீடு சொல்லக்கூடியதான ஒரு யூதிஹி, ஒரு யூதி சப்தா இருக்கு. அதாவது கவ்யூதிஹின்னு அந்த பதம். கவ்யூதிஹி அப்படிங்கிறதுக்கு எத்தனை அளவுன்னு கேட்டால் 3 கிலோமீட்டர் 650 மீட்டர். இதுதான் கவ்யூதி தூரம் அப்படின்னு சொல்றான். 3 கிலோமீட்டர் நம்முடைய இந்த காலத்தினுடைய அளவீடு வச்சிருந்தால் 3 கிலோமீட்டர் 65 மீட்டர், அதாவது 650 மீட்டர். இதுதான் ஒரு கவ்யூதி தூரம் அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம கவ்யூதிங்கிற சப்தத்தை லோகத்திலையும் நம்ம உபயோகப்படுத்துறோம். முன்னாடி சொன்ன சப்தா கவ்யூதி சப்தா அந்த பூமிங்கிற மாடுகள் மேய்க்கின்ற பூமி அல்லது அந்த கூட்டம்ங்கிற அர்த்தத்துல அது வந்திருக்கு. இந்த அத்வ பரிமாண அர்த்தத்துல வரல. சரியா? அது வேதத்துல மட்டும்தான் நம்ம அந்த மாதிரியான அர்த்தத்தோடு அந்த சப்தத்தை உபயோகப்படுத்த முடியும். இங்க நம்ம சொல்ற இந்த கவ்யூதிங்கிற சப்தா லோகத்திலையும் உண்டு. லோகத்துல உண்டுன்னா அது வேதத்துல அப்படி வந்தா ஒன்றும் தப்பு கிடையாது. லோகத்துல வந்தாச்சுன்னு சொன்னா அது எல்லாத்தையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதன்படி இப்போ நம்ம இந்த கவ்யூதிஹி சப்தா பார்க்கலாம். அங்கேயும் இதேதான். கோ அதோடு சேர்ந்த யூதிஹி. ஆனா இங்க யூதி சப்தத்துக்கு அந்த பூமிஹின்னோ, அதாவது மாடுகளை மேய்க்கின்ற பூமிஹின்னோ கூட்டம்னோ அர்த்தம் இல்லை. அது நல்லா மனசை வச்சுக்கணும். அர்த்தத்தை வச்சுன்னு தான் இங்க இந்த மாதிரியான சந்தியே நடக்கிறது. அர்த்தம் இல்லாம நம்ம வெறும் பதங்களை மட்டும் வச்சு பண்ண முடியாது. இகோயனச்சி போன்ற சூத்திரங்கள் நாம வெறுமனே அயவாயாவகாவும் ஏச்சோயவாயாவகாங்கிற சூத்திரத்தை வச்சுன்னு பார்த்தால் அர்த்தத்தெல்லாம் பார்க்க வேண்டாம். அப்படியே இந்த எழுத்திற்கு அந்த எழுத்திற்கு நிமித்தம் இருக்கா உடனே பண்ணிடலாம். ஆனா இங்க அப்படி இல்லை. அந்த அர்த்தத்தோடு இருக்கான்னு நம்ம பார்க்கணும். சரி, இப்ப பார்த்தால் இந்த இடத்துலையும் கோ பிளஸ் அவுல இருக்கக்கூடியதான பாருங்க, கோ அதோடு சேர்ந்த ஓ ஓ அப்படிங்க இருக்கு இல்லையா? இந்த ஓகாரத்துக்கு அவ் ஆதேசா வருது. எந்த எந்த வார்த்திகத்தினாலன்னு சொன்னா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியதான அத்வ பரிமாணேச்ச அப்படிங்கிறதான இந்த வார்த்திகத்தினால இப்படி வருது. சேர்த்தால் அதே கவ்யூதி சப்தா தான். ஆனால் இதனுடைய அர்த்தம் என்ன அர்த்தம்? குறிப்பிட்ட அந்த வழி, இத்தனை தூரமானது வழி, ஒரு கவ்யூதி தூரம் போயிட்டு வந்தேன்
அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படின்னு அர்த்தம் ஒரு 3 கிலோமீட்டர் மேல 3 கிலோமீட்டருக்கு மேல நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு அர்த்தம். கவ்யூதி தூரம், அத்வானம், அந்த அந்த அளவுக்கு தூரம் நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். இதுக்கு உதாரணம் கூட கிரந்தக்காரெல்லாம் எப்படி கொடுக்குறான்னு சொன்னா, கவ்யூதி மாத்திரம் அத்வானம் கதஹா. 3 ஒரு அளவீடு சொன்னோம் இல்லையா? 3 கிலோமீட்டர் 650 மீட்டர் அவ்வளவு தூரம் இவன் போயிட்டு வந்தான் அப்படிங்கிறதாக தெரியுது. இப்போ இந்த வார்த்திகம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல எல்லாம் வந்து நமக்கு இந்த இஷ்டரூப சித்தியானது கிடைக்கவே கிடைக்காது. நம்ம இந்த அர்த்தத்தையும் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? அதாவது இங்க வந்து அளவீடுங்கிற அர்த்தத்துல ஒருவேளை இங்க இந்த யூதி சப்தா அளவீடுங்கிற அர்த்தத்துல வரல. யூத்தினா சமூகம் கூட அர்த்தம் இருக்கு இல்லையா? அந்த அர்த்தத்திலே லோகத்துல இப்போ ஒருவேளை சொல்றதா இருந்தா நம்ம என்ன சொல்லணும்? கோ யூத்தின்னு தான் சொல்லணும். இங்கேயும் கோ யூதிஹி இப்படின்னு தான் சொல்லணும். கவ்யூத்தின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இங்க யூதி சப்தா வந்து அளவீடு அப்படிங்கிற அர்த்தத்துல வரல. அதற்கு பதிலாக இந்த பதமானது எந்த அர்த்தத்துல வந்தது அப்படின்னு கேட்டால், அந்த கோ சமூகா மிஸ்ரணம் அப்படிங்கிறதான அர்த்தத்திலையும் சமூகா அப்படிங்கிற அர்த்தத்திலையும் வந்திருக்கு. அதனால இது வேத சப்தகாவும் இல்லை. வேத சப்தகாவா இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணலாம்? கவ்யூத்தின்னு இங்க ரூப நிஷ்பத்தியை ஏற்படுத்தலாம். ஆனா இங்க அதுவும் இல்லை. இது லோகத்துல பயன்படுத்தக்கூடிய சப்தகா நான் இப்போ உதாரணமா சொல்லியிருக்கேன், கோயூத்தின்னு. அப்போ இந்த இடத்துல என்ன வராது? நமக்கு கவ்யூதின்னு ரூபம் வராது. ஏன்னா இங்க இருக்கக்கூடியதான இந்த பதம் அத்வ பரிமாணத்தை சொல்றதாக இல்லை. இப்படியாக நாம 2 வார்த்திகத்தை பார்த்தோம். இதுல நாம இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த வாந்தகா இ பிரத்யே அப்படின்னு ஒரு சூத்திரம் பார்த்தோம் இல்லையா? இந்த சூத்திரமானது என்ன பண்றதுன்னு கேட்டா, யகாராதி பிரத்யா பின்னாடி இருந்தால் அதற்கு முன்பாக இருக்கக்கூடியதான ஓகார ஔகாரத்திற்கு ஆவ் ஆதேசமாக விதிக்கிறது இப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா இங்க இதை நினைவுல வச்சுக்கணும். இந்த சூத்திரத்தினால சொல்லப்படுகின்ற விஷயங்கள் அத்தனையுமே சுபந்தத்துல தான். ஏன்னு கேட்டா, தாத்து ஸ்தலத்துல அங்க வேற ஒரு சூத்திரம் இருக்கு. அந்த சூத்திரம் வேற நியமங்களையும் அங்க நியமிக்கிறது. அதை நம்ம அடுத்ததாக பார்க்க போறோம். அதுக்காக தான் நான் இது சொல்லிட்டு இருக்கேன். இந்த வாந்தோயி பிரத்யே வாந்தகா இ பிரத்யே அப்படிங்கிற சூத்திரமானது எந்த இடத்துல வரப்போறதுன்னு கேட்டால், சுபந்த விஷயத்துல தான் இங்க சொல்லியிருக்கு. தாத்து விஷயத்துல அது எதுவுமே சொல்லலை. ஏன்னா அடுத்ததாக ஒரு சூத்திரம் தாத்து விஷயத்துல எப்படி இருந்தால் அந்த இடத்துல அவ்வும் ஆவும் வரும் அப்படிங்கிறத சொல்ல போறது. அதை நம்ம நல்லா மனசுல வாங்கிக்கணும். எல்லா இடத்துலையும் இந்த சூத்திரத்தினாலே கிடைச்சிடுமே அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. இப்ப அந்த சூத்திரத்தை பார்த்தால் நமக்கும் புரிஞ்சிடும். அப்பேற்பட்ட சூத்திரம் எது அடுத்த சூத்திரம் அப்படின்னு கேட்டா, தாத்தோஹோ தன்னிமித்த செய்வா அப்படின்னு சூத்திரம். இது வந்து 6வது அத்தியாயம் 1வது பாதம் 80வது சூத்திரம். தாத்தோஹோ தன்னிமித்த செய்வா. இந்த சூத்திரத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, முதல்ல இதுல தாத்தோஹோ அப்படின்னு பதம் இருக்குங்கிறது தெரிஞ்சுப்போம். தாத்தோஹோ ஷஷ்டி விபக்தியந்தமான பதம். அடுத்தது தன்னிமித்தஸ்ய, அதுவும் கூட ஷஷ்டியந்தம் தான். தன்னிமித்தஸ்ய தாத்தோஹோ அப்படின்னு அர்த்தம். ஏவான்னு ஒரு பதம். மொத்தம் 3 பதங்கள் இங்க இருக்கு. இதுல யகாராதி பிரத்யங் யகாரத்தை முதலாம் எழுத்தாக கொண்ட பிரத்யங்கள் பின்னாடி இருக்குமே ஆனால் அப்பொழுது தாத்துவிற்கு, அதாவது தாத்துல இருக்கக்கூடியதான ஓகாரத்திற்கும் ஔகாரத்திற்கும் வாந்தாதேசா, ஏற்கனவே நம்ம பார்த்ததான அந்த வாந்தகா அப்படிங்கிறது அப்படியே இங்கு அனுவருத்தி ஆயின்றிருக்கு அப்படின்னு இந்த சூத்திரத்தினுடைய மேலோட்டமான அர்த்தம். ஏன்னா நம்ம இந்த தாத்தோஹோ அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். இந்த தன்னிமித்தச அப்படிங்கிறதுக்கு இன்னும் அர்த்தம் பார்க்கல. அது என்னங்கிறது முதல்ல இந்த ஓரளவுக்கு இந்த சூத்திரத்தினுடைய புரிஞ்சுண்டு சூத்திரத்தினால எப்படி காரியம் நடக்கிறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த தன்னிமித்தஸ்ய அப்படிங்கிறதுக்கு உண்டான பிரயோஜனம் பார்க்கலாம். இப்ப நம்ம என்னன்னு பார்த்தோம்? தாத்துவிற்கு அதாவது தாத்து மூல பிரகிருதி பதம் இருக்கும் இல்லையா? அங்க ஓகாரகாவோ இல்ல ஔகாரகாவோ இருந்து அதற்கு அடுத்ததாக யகாராதி பிரத்யா இருக்குமே ஆனால் அப்பொழுது அந்த
ஓகாரத்திற்கும் ஔகாரத்திற்கும் இந்த ரெண்டுத்துல ஒன்னுத்துக்கு ஒண்ணு ஆதேசமாக வரும் அப்படிங்கிறது இதோட அர்த்தம். இதுக்கு நம்ம ஒரு உதாரணம் பார்க்கலாம். லூன் சேதனே அப்படின்னு ஒரு தாது எடுத்துப்போம். ஏன்னா இங்க தாத்தோகம் தான் சொல்லியிருக்கு. அதனால நம்ம அந்த மாதிரியான ஒரு பதத்தை எடுத்துக்கணும். அப்படி பார்த்தால் லூன் சேதனை. இப்போ இதுல ஞு அப்படி இருக்கு இல்லையா, அந்த ஞுக்கு லோபகா வரும். உபதேசே அந்தியம் ஹல் இத்யாத் அப்படின்னு. அது போயாச்சுன்னு சொன்னா நமக்கு மீது என்ன பாக்கி இருக்கும்? வெறும் லு இப்படின்னு இருக்கும். இந்த லு அப்படின்னு இருக்கிற சமயத்துல இங்கே ஒரு யத் பிரத்யா விதிக்கப்படுறது. எந்த சூத்திரத்தினால விதிக்கப்படுறது அப்படின்னு கேட்டா, அச்சோ யத் அப்படிங்கிற சூத்திரத்தினால இங்கே விதிக்கப்படுறது. 3-1-97வது சூத்திரம் இது. அதாவது இந்த சூத்திரத்தினுடைய அர்த்தம் என்னது? அஜந்தமான தாத்து இருந்தால் அதன் பிறகு யத் பிரத்யகாவானது விதிக்கப்படுகிறது அப்படிங்கிறது. அஜந்தா தாத்தோஹோ யத் சியாத். இந்த இடத்துல யத் பிரத்யகா விதிக்கப்படுறது. இங்க எந்த அர்த்தமும் இல்லை. நம்ம முன்னாடி சொன்ன கோபயசோர் யத் அப்படிங்கிறதான அங்க யத் பிரத்யகா நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லை. இங்க யத் பிரத்யகா விதிக்கப்படுறது அவ்வளவுதான். இந்த அர்த்தத்துல அந்த அர்த்தத்துலன்னு இல்லை. அப்படி சொல்றதா இருந்தால் நம்ம ஸ்வரார்த்தமா அப்படிங்கிறதோட ஒரு பிரயோஜனம் என்ன சொல்லலாம். இப்போதைக்கு நம்ம இப்படி வச்சுப்போமே, யத் பிரத்யகா விதிக்கப்படுறது. சரி, இப்போ யத் பிரத்யகா விதிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இந்த பதத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இதை ரெண்டா வச்சுப்போம். அதாவது இப்படி வச்சுப்போம். லு அப்படிங்கிறத ரெண்டா பிரிச்சுப்போம். லகாரஹா லு அதோடு சேர்த்து உ இப்படி இருக்கு. இந்த சமயத்துல என்ன ஆறுதுன்னு கேட்டால், ஒரு சூத்திரத்தினால ஊகாரத்திற்கு குணஹா விதிக்கப்படுறது. எந்த சூத்திரம் அப்படின்னு கேட்டா, சார்வதாதுக ஆர்ததாதுகயோ அப்படின்னு சூத்திரம். இந்த சூத்திரத்தினால என்ன விதிக்கப்படுறதுன்னு கேட்டால், இங்க அங்கத்திற்கு, அங்கம்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதாவது இந்த லகாரோத்தரமாக இருக்கக்கூடியதான ஊகாரத்திற்கு என்ன விதிக்கப்படுறது? குணஹா விதிக்கப்படுறது. எந்த சூத்திரத்தினால? சார்வதாதுக ஆர்ததாதுகயோஹோ அப்படிங்கிற சூத்திரத்தினால. இது 7-3-84. அதாவது சார்வதாதுகே ஆர்ததாதுகே ச பிரத்யயே பரே இகந்தஸ்ய அங்கஸ்ய குணாதேசா சியாத் அப்படின்னு இந்த சூத்திரத்துடைய அர்த்தம். அதாவது இந்த தாத்துக்கள்ல நம்ம 10 லகாரத்தை ரெண்டா பிரிச்சுக்கணும். லட்டு, லங்கு, லோட்டு, விதிலிங் இந்த 3ம் சார்வதாதுக லகாரங்கள். அதன் பிறகு இருக்கக்கூடிய மற்றவைகள் ஆர்ததாதுக லகாரங்கள். இதையே பிரிக்கிறோம்னு சொன்னா, சில பிரத்யங்கள் சார்வதாதுகத்துக்கு மட்டும் வரும், சிலது ஆர்ததாதுகத்துக்கு வரும், சிலது எல்லாத்துக்குமா சேர்ந்தும் வரும். அதனாலதான் இந்த ஒரு வசதிக்காக தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கா. இப்போ இந்த யத் பிரத்யா இந்த தாத்துக்காக வந்தது இல்லையா, தாத்துக்கு அப்புறம் யத் பிரத்யா விதிக்கப்பட்டது. அதனால என்ன ஆறுதுன்னு கேட்டால், இந்த இடத்துல யத் பிரத்யமானது வந்திருப்பதனால இது தாத்து தாத்து சம்ஞா இருக்கிறதுனால தான் இந்த யத் வந்தது. அதனால என்ன ஆறுதுன்னு கேட்டால், இந்த லகாரத்திற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய அங்கத்திற்கு, அதாவது ஊகாரத்திற்கு என்ன ஆறுது? குணஹா விதிக்கப்படுறது. சரியா? அதாவது ஊகாரத்திற்கு ஓகாரஹா வரும். ஏன்னா உபூபத்மானியா நாம் ஓஷ்டவ் அப்படின்னு ஓஷ்டஸ்தானம் இருக்கு. குணத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா அகார ஏகார ஓகாரஹா. அதுல ஓதோ தோஷ்கன் தோஷ்டம் ஓஷ்டஸ்தானம் அதில் தான் இருக்கு, மற்ற எல்லாத்தையும் தவிர்த்து. அதனால என்ன ஆறுதுன்னு சொன்னா, ஊகாரஹா போயிட்டு அந்த இடத்துல என்ன வருதுன்னு கேட்டால் ஓகாரஹா வருது. வந்தால் இப்ப என்ன ஆடுறது? லு பிளஸ் ஓ சேர்ந்தால் லோ, இப்படி நமக்கு ரூபம் வருது. இதுக்கு அப்புறம் என்ன இருக்கு? இங்க யகாரஹா இருக்கு.
இல்லையா? லோக்கு அப்புறம் என்ன இருக்கு இங்க? யகாரஹா யத் அப்படின்னு இருக்கு. அந்த யத்துல தகாரஹா இட்டு போயிடும். மீதி பாக்கி ய. இப்ப பாருங்க, இந்த லோவில் இருக்கக்கூடியதான ஓகாரஹா இருக்கே, அந்த ஓகாரத்திற்கு இந்த லோங்கிறதும் கூட தாத்துவா இருக்கு. தாத்தோன்னு தானே சொன்னோம். தாத்தோ. அதே மாதிரி இந்த ஓகாரத்துக்கு இப்போ அவ் விதிக்கப்படுறது. லு பிளஸ் ஓ இருந்தது. அந்த ஓ போயிட்டு அந்த ஓனுடைய ஸ்தானத்துல அவ் விதிக்கப்படுறது இந்த தாத்தோஸ் தன்னிமித்த செய்வா அப்படிங்கிற இந்த சூத்திரத்தினால. இப்போ இப்படி சேர்த்தா என்ன ஆயிடுத்த ரூபம் அப்படின்னு கேட்டா லவ் லு பிளஸ் அவ் லவ் அப்படின்னு ஆச்சு. லவ் பிளஸ் ய லவ்ய. அதுக்கப்புறம் நம்ம சுப்பிரத்தியத்தை வச்சால் அதோடு என்ன மாதிரி ரூபம் சித்திக்கிறது அப்படின்னு கேட்டால் லவ்யம் இப்படின்னு ரூப சித்தி வருது. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், இந்த லோன் இருக்கும் பொழுது அவ் ஆதேசா வரும்னு சொன்னோமே, பின்னாடி யகாரஹா இருக்கு. இதே யகாரம் தானே முன்னாடி இந்த வாந்தோ இப்பிரத்யே அப்படிங்கிற சூத்திரத்தினாலும் நிமித்தமா சொல்லப்பட்டது. அதே சூத்திரத்தினாலும் இங்கேயும் கிடைக்குமே அப்படின்னு கேட்டால் சரிதான். என்ன வித்தியாசம் பாருங்கோ. இந்த இடத்துல இந்த சூத்திரத்துல ஒரு விசேஷம் இருக்கு. அதாவது வாந்தகா இப்பிரத்யே அப்படிங்கிற சூத்திரமானது பொதுவாக சொல்லி கொடுத்தது என்னன்னு, யகாராதியான பிரத்யா பின்னாடி இருந்தால் ஓகாரத்திற்கு அவ்வும் ஔகாரத்திற்கு ஆவும் வரும்னு சொல்லி கொடுத்தது பொதுவா யகாராதி பிரத்யா இருந்தால். ஆனா இந்த சூத்திரத்துல வெறும் யகாராதி பிரத்யா பின்னாடி இருந்தால் போராது, அந்த யகாரத்தின் காரணமாகத்தான் ஓகாரகா வந்திருக்கணும். ஓகாரத்தினுடைய அந்த இடத்துல இருத்தல் அப்படிங்கிறது அந்த பிரத்யா இருக்கு இல்லையா, யகாராதி பிரத்யா, அந்த பிரத்யத்தின் காரணமாக வந்திருக்கணும். இப்போ பிரகிருத உதாரணம் நம்ம எப்படி பார்த்தோம், முதல்ல எப்படி ரூபம் இருந்ததுன்னு பாருங்க. முதல்ல இருந்து நம்ம பார்த்துருந்தா தெரிஞ்சுக்கோம். இந்த லூன்னு சேதனைன்னு எடுத்துட்டோம். அதுல முதல்ல லூ அப்படின்னு எடுத்துட்டோம் இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணினோம்னு கேட்டால், அந்த லூ அப்படிங்கிறதான தாத்துக்கு அப்புறம் யத் பிரத்யா சேர்த்தோம். இந்த யத் பிரத்யத்தை சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த யத் பிரத்யா வந்ததுனால தான் நமக்கு என்ன கிடைச்சது, சார்வதாத்துகா அர்த்த தாத்துகையோகோ அப்படிங்கிற சூத்திரத்தினால இங்க இருக்கக்கூடியதான ஊகாரம் போயிட்டு ஓகாரா வந்தது. அதாவது லு பிளஸ் ஊன்னு இருந்தது, அந்த ஊ போயிட்டு இந்த சார்வதாதுகா அர்த்த தாதுகையோகோ அப்படிங்கிற சூத்திரத்தினால நமக்கு என்ன கிடைச்சது, அந்த இடத்துல குணஹா கிடைச்சது. குணஹா கிடைச்சது, ஓகாரஹா கிடைச்சது. ஏன் அப்படி இந்த யகாரத்தினால்தான் ஏன் கிடைச்ச, இந்த ஏத்து பிரத்யத்தினால்தான் அந்த ஓகாரஹா ஏன் வந்தது அப்படின்னு கேட்டா, இந்த சார்வதாத்துக ஆர்த்த தாத்துகையோகோ அப்படிங்கிற சூத்திரமே எப்பொழுது குணத்தை விதிக்கிறதுன்னு சொன்னா, சார்வதாத்துக்கே ஆர்த்த தாத்துக்கேச்ச பிரத்யே பரே, இந்த தாத்து சம்பந்தப்பட்ட சார்வதாத்துக்கமா இது ரெண்டுத்துக்கும் பொதுவா வருதுங்கிறதுனால சார்வதாத்துக்க ஆர்த்த தாத்துக்க சம்பந்தப்பட்டதான இந்த யத் பிரத்யா, அந்த யத் பிரத்யா இல்ல ஏதாவது ஒரு பிரத்யா, இந்த தாத்துவுக்கு சம்பந்தப்பட்ட பிரத்யா அங்க வந்திருக்குங்கிறதுனால தான் இங்கே குணஹா ஓகாரஹாங்கிற குணஹா வந்து சேர்ந்தது. அப்போ இந்த ஓகாரஹா இங்க வர்றதுக்கு காரணமே எதுன்னு கேட்டால், இந்த தாத்துவுக்கு சம்பந்தப்பட்டதான இந்த யத் பிரத்யா தான். இது இல்லைன்னா இந்த இடத்துல இந்த குணஹா வந்திருக்காது. சார்வதாதுக ஆர்த்த தாதுகையோகோ அப்படிங்கிற சூத்திரத்தினால இது வந்திருக்காது. அப்போ இந்த இடத்துல இந்த ஓகாரஹா வர்றதுக்கு எது காரணமா இருந்திருக்குன்னு கேட்டா இந்த யத், அதாவது யகாராதி பிரத்யா. இததான் தாத்தோஸ் தன்னிமித்தஸ்யங்கிற பதத்தினால சொன்னார். அதாவது இங்க இருக்கக்கூடியதான ஓகாரஹாவோ ஔகாரஹாவோ இந்த யகாராதி பிரத்ய நிமித்தமாக கொண்டு வந்திருக்கணும். வந்திருந்தால் மட்டும்தான் இங்க என்ன ஆயிருக்கும்,
என்ன ஆயிருக்கு, ஓகாரகாங்கிற குணகா வந்திருக்கு, இல்லைன்னா வந்திருக்காது. அப்ப இந்த ஓகாரத்தினுடைய இங்க இருத்தலுக்கு எது காரணம்னு கேட்டால் இந்த பிரத்யயா, யகாராதி பிரத்யயா. அதனால தான் என்னாச்சுங்க, ஓகாரத்திற்கு அவ் அப்படிங்கிறதான ஒரு ஆதேசா வந்து லவ்யம் அப்படின்னாச்சு. நாம இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டா, எங்க ஓகாரகா தாத்துவுல கடைசியில ஓகாரகாவோட இருந்தாலும் கூட, அதே மாதிரி யகாராதி பிரத்யயா இருந்தும் கூட, எந்த இடத்துல நமக்கு இந்த ஓகாரத்துக்கு அவ் வரல அப்படிங்கிறத பார்த்தா இன்னும் இதை நல்லா புரிஞ்சுக்க முடியும். அப்படி ஒரு இடம் பார்த்தோம்னு சொன்னா பாருங்க, இப்படி ஒரு தாது எடுத்துப்போம். வே ஞு தந்து சந்தானே, தந்து சந்தானே இப்படின்னு தாத்து இருக்கு. சரியா? இப்போ நம்ம இதுல இருந்து என்ன பண்ண போறோம்னு கேட்டால், இந்த வேஞ்சு அப்படி எடுத்துப்போம். வேஞ்சு இப்படி இருக்கு. இதுக்கப்புறம் வேஞ்சு இப்ப நம்ம பார்க்க போற ரூபம் வந்து லங் அப்படிங்கிறதுனால லங் இப்படின்னு இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பாவ கர்மணோகம் அப்படிங்கிற சூத்திரத்தினால லங் ஸ்தானத்துல த, அதாவது திப் தஸ் ஜி அப்படின்னு நம்ம பரஸ்மை பதில சொல்றோம் இல்லையா, அதை போல இங்க ஆத்மனே பதில வரும் பொழுது த ஆதாம் ஜ வரும். அப்படி பார்த்தால் இங்க வேஞ்சில ஞு போயிடும், இத்து, அதனால வே மட்டும் எடுத்துப்போம். வே லங் ஸ்தானத்துல நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், த அப்படிங்கிறத சேர்க்க போறோம். சேர்த்தால் வே த இப்படின்னு ரூபம் இருக்கு. இந்த சமயத்துல இந்த இடத்துல ஒரு பிரத்யகா விதிக்கப்படுறது, யக் பிரத்யகா விதிக்கப்படுறது. இந்த யக் பிரத்யகா எந்த சூத்திரத்தினால அப்படின்னு கேட்டா, சார்வதாதுகே யக் அப்படிங்கிறதான சூத்திரத்தினால விகரண பிரத்யகா விதிக்கப்படுறது. சரி, இது கித்தாக இருக்கு அப்படிங்கிறது நம்ம மனசுல வச்சுக்கணும். பிரத்யகா பரஸ்ச அப்படின்னு சொன்னதுனால பரத்துல இது வரப்போறது. வே யக் த அப்படின்னு இருக்குங்க. இப்போ இந்த நிலையில இந்த ககாரத்தை நம்ம லோபம் பண்ணிடுவோம். உபதேசே அந்தியம் ஹலு இத்ஸ்யாத் தஸ்ய லோபஹ. வே ய த இப்படின்னு ரூபம் இருக்கு இல்லையா, இந்த சமயத்துல பாருங்க, இங்க நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த வே இருக்கே, இந்த வேவ் அப்படிங்கிறதான இந்த தாத்து இருக்கே, இந்த பிரகிருதி, அதற்கு உகாரகா விதிக்கப்படுறது. எந்த சூத்திரத்தினால அப்படின்னு கேட்டா, வச்சி ஸ்வபி யஜாதீனாம் அப்படிங்கிற சூத்திரத்தினால சம்பிரசாரணம் அப்படின்னு அர்த்தம். சம்பிரசாரணம் விதிக்கப்படுறது அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, நம்ம இந்த இகோ எனர்ஜிங்கிற சொல்ற இடத்துல இகஹாஸ்தானே எண் சியாத் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதாவது இக்கு எழுத்துக்களுக்கு எண் வரும்னு, அதையே விபரீதமாக எண்களுக்கு இக்கு வரும் அப்படின்னு சொன்னா அது சம்பிரசாரம். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல வே இருக்கு இல்லையா, வேவை நம்ம பிரிச்சோம்னா என்ன ஆகும், வு பிளஸ் ஏ. இப்போ இந்த வு அப்படிங்கிற எழுத்துக்கு உகாரகா வரும், வந்தால் உ பிளஸ் ஏ இப்படின்னு நிற்கும். இப்போ பாருங்க, நான் என்ன பண்றேன், இந்த வே அப்படிங்கிறத எடுத்து உ பிளஸ் ய இப்படிங்கிறதான ஒரு ஒரு ரூபத்தை எடுத்துக்கிறேன். அதாவது நான் சொல்றது எப்போ, இந்த வச்சிஸ்வபி யஜாதீனாம் கிதிங்கிற சூத்திரத்தினால், கித்தி அப்படின்னு சொன்ன இடத்த நம்ம முதல்ல பார்த்தோம், இந்த இயக்கு அப்படிங்கிறது கித்தாக இருக்குன்னு பார்த்தோம். கிதி அந்த சூத்திரத்திலையும் கிதி, அதாவது ககாரத்தை இத்தாக கொண்ட பிரத்யகா பின்னாடி இருக்குமே ஆனால் அப்படின்னு அந்த சூத்திரத்துல வச்சிஸ்வபி யஜாதீனாம் கிதி அப்படிங்கிற சூத்திரத்தை சொல்லப்பட்டது. இப்போ இந்த இயக்குங்கிறது எப்படி இருக்கு, கித்தா இருக்கு. கித்து பிரத்யகா பரத்துல இருக்கு. இப்படி பரத்துல இருக்கும் பொழுது வச்சிஸ்வபி யஜாதீனாம் அப்படின்னு சொன்ன அந்த ஆதி பதத்தினாலதான் இந்த வேஞ்சு தாத்துவை எடுத்துக்கிறோம். வச்சி ஸ்வபி யஜு இந்த மூணு அந்த சூத்திரத்திலே இருக்கு, பளிச்சுன்னு தெரியறது. ஆதி பதத்தினால சில இன்னும் தாத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு, அதுல இந்த வேஞ்சு தாத்துவும் ஒண்ணு. அதனால
அதாவது கித் பிரத்யா ககாரத்தை இத்தா கொண்ட பிரத்யா இருப்பதுனால இந்த வேந்து தாத்துவுக்கு சம்பிரசாரணமானது விதிக்கப்படுறது. சம்பிரசாரணம் என்னது? வகாரத்துக்கு உகாரஸ்தானம். அந்த கிரமத்தை வச்சுட்டு பார்த்தார். இப்ப என்ன அடுத்து? வகாரஸ்தானத்துல உகாரஹா வந்துடுது. இங்க நம்ம கவனிக்கணும், வகாரஸ்தானத்தில் தான் உகாரம் வந்ததே தவிர்த்து ஏகாரஹா அப்படியே இருக்கு. அது ஒன்றும் பண்ண முடியல, அப்படியே நிக்கிறது இங்க. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், அங்கிருந்து எடுத்துக்கும் பொழுது வகாரஸ்தானத்துல வந்த உகாரத்தை மட்டும் எடுத்துட்டேன், இயக்கு பிரத்யத்தை யகாரத்தை எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் ஆத்மநேபதிக்கு உண்டானதான பிரத்யத்தை த அப்படிங்கிறது எடுத்துட்டேன். அப்போ என்ன கேள்வி வரும்? இந்த ஏகாரஹா எங்க மறைஞ்சு போச்சு திடீர்னு? வரதா இருந்தா என்ன வரணும்? இந்த இந்த வகாரத்துடைய ஸ்தானத்துல உகாரஹா வந்தது, அதனால நீங்க இதை எடுத்துக்கிறது சரி. ஏகாரத்தையும் எடுத்துக்கல. அப்படி பார்த்தா இன்னும் என்ன சொல்லணும்? ஏ சேர்த்தால் மறுபடியும் இங்க சந்தி பண்ணி வான்னு பண்ணணும். அதை தான் இங்க எடுத்துக்கணும், உகார ஸ்தானத்தை எடுத்துக்கணும். இப்படிதானே கேள்வி வரும். அதுக்கு பதில் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல இன்னொரு சூத்திரம் இருக்கு. சம்பிரசாரணாச்ச அப்படின்னு ஒரு சூத்திரம். அந்த சூத்திரம் என்ன பண்றதுன்னு கேட்டால், இந்த இடத்துல ஏகாரத்திற்கும் உகாரத்திற்கும் சேர்த்து ஒரு எழுத்து வரும் ஆதேசமாக. எப்படி நம்ம ஆத்குணஹா, அதே மாதிரி விருத்தி ரேச்சி அப்படிங்கிற இடத்துலலாம் ஏகப்பூர்வ பரயோகோன்னு சூத்திரத்தை வச்சுண்டு 2 எழுத்துக்கும் சேர்த்து ஒரு எழுத்து வரும்னு சொல்றோமோ, அதை போல இந்த சம்பிரசாரணாச்சா அப்படிங்கிற சூத்திரமானது என்ன பண்ணி கொடுக்கறதுன்னு கேட்டால், இந்த 2 எழுத்துக்கும் சேர்த்து ஒரு எழுத்து வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. சரி, அந்த ஒரு எழுத்து எந்த எழுத்துன்னு கேட்டால் பூர்வ வர்ணஹா, அதாவது இந்த உகாரஹா. இந்த 2த்துக்கும் சேர்த்து ஒரு பூர்வ வரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் அந்த சம்பிரசாரம் தான் வரும், உகாரம் தான் வரும். அதனாலதான் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ஏகாரத்தை எடுத்துக்கல. ஏன்னா உகார ஏகாரத்துக்கும் சேர்ந்து ஒரு எழுத்து தான் வரப்போறது. இது உகாரஹா. இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்போ இங்க உகாரம் மட்டும்தான் நிற்கும். சரியா? இப்போ இதெல்லாம் போயிடுது. ஏன்னா நம்ம அதெல்லாத்தையும் எடுத்துட்டா நம்ம இப்போ இந்த த அப்படிங்கிறதான இந்த ரூப நிஷ்பத்தி வரையில் கொண்டு வந்திருக்கோம். சரி, இதுல ஆடஜாதீனாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூத்திரத்தினால ஆடாகமாக இங்க விதிக்கப்படுறது. இந்த சூத்திரம் 6-4-72. அதாவது லுங் லகாரத்திலையும் லங் லகாரத்திலையும் ரிலுங் லகாரத்திலையும் அஜாதிகளாக தாத்துக்கள் இருந்தால், அச் ஆதிகளாக இருந்தால் அப்ப என்ன ஆகும்னு கேட்டால், அங்கே ஆட்டு ஆகமஹா. ஆட்டு ஆகமஹான்னு சொன்னா இது டித்தா இருக்கு. டித்தா இருந்தா என்ன ஆடும்? முன்னாடி போய் உட்காரும் இல்லையா? அதனால இப்ப என்ன அடுத்து? ஆட்டு அப்படிங்கிறது இங்க சேர்றது. ஆட்டு உ ய த இப்படி இருக்கு. ஆட்டு உ ய த இப்படி இருக்கிற நேரத்துல நமக்கு என்ன ஆறுதுன்னு கேட்டா, ஆட்டஸ்ச அப்படிங்கிற சூத்திரத்தினால விருத்தி சந்தியானது விதிக்கப்படுறது. எங்க அப்படின்னு கேட்டா, இங்க பாருங்க, இந்த ஆட்டஹால டு போயிடுறது இல்லையா? மீதி என்ன பாக்கி இருக்கு? ஆ உ உபதேச அந்தியம் ஹலி இத்யா தச லோபகாங்கிறதுனால டு லோபம் ஆயிடுறது. மீதி பாக்கி இருக்கக்கூடியது ஆ உ இப்படி இருக்கு. இந்த ஆ உ ரெண்டும் சேர்ந்தால் குணஹா தானே வரணும். ஆனா இந்த இடத்துல ஆட்டஸ்டங்கிற சூத்திரத்தினால குணஹா இல்ல, இந்த 2த்துக்கும் விருத்தியானது விதிக்கப்படுகிறது. அப்போ விருத்தி விதிச்சா இந்த 2 எழுத்துக்கும் என்ன வரும்? ஔ வரும். நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல ஓ வரல, ஔ வருது. வந்தால் என்ன ஆயிடும்? இந்த 2ம் போயிட்டு அந்த இடத்துல ஒரு எழுத்து வருது, ஔ விருத்தியாக ஆட்டஸ்டங்கிற சூத்திரத்தினால. அப்போ மொத்தம் சேர்த்தால் இங்க என்ன ரூபம் வருது? ஔ ய த இப்படின்னு ரூபம் வருது. நம்ம இத ரூபத்துக்காக இதை எடுத்துக்கல. இப்படி ரூபம் வருதுங்கிற மனசை முதல்ல வாங்கிட்டுருவோம். இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டா, இங்க பாருங்க, இந்த ஔ யத அப்படின்னு வந்தது இல்லையா? ஔ யத அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல ஔகாரத்துக்கு யகாராதி பிரத்யா பின்னாடி தானே இருக்கு. அப்படி பின்னாடி இருந்தாலும் கூட நாம என்ன பண்ணல அப்படின்னு கேட்டால், அந்த இடத்துல ஆவ் அப்படிங்கிறதான ஆதேசத்தை சொல்லல. ஏன் சொல்லல அப்படின்னு கேட்டா,
இந்த இடத்துல அவுக்கு அப்புறம் யகாராதி பிரத்யா இருக்கு. ஆனால் இந்த அவு அந்த பிரத்யத்தின் காரணமாக இங்க வரல இல்லையா? வேற ஒரு சூத்திரத்தினால ஆட்டஸ்ச அப்படிங்கிற சூத்திரத்தினால இங்க வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் நமக்கு அவு வந்தது. அதனாலதான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அவுகாரத்திற்கு ஆவ் ஆதேசா சொல்லல. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அவுகாரகா தன்னிமித்தமாக வரல. அதாவது யகாராதி பிரத்ய நிமித்தமாக இந்த இடத்துல ஆவ் அப்படிங்கிறதான அவு அப்படிங்கிறதான எழுத்து வரல. அப்படி வந்திருந்தால் மட்டும்தான் முன்னாடி சொன்னது போல நாம என்ன பண்ணுவோம்? அந்த இடத்துல அவ்வோ இல்ல ஆவோ ஆதேசகா வச்சிருப்போம். அவுங்கிறதுனால ஆவ் ஆதேசகா வச்சிருப்போம் இல்லையா? அப்ப என்ன தெரிகிறது? வெறுமனே அவு இருந்து அதுக்கப்புறம் யகாராதி பிரத்யா இருந்தால் அந்த இடத்துல அவு வரும் ஆவ் வரும் அப்படிங்கிறது இல்ல கணக்கு. எந்த இடத்துல தாத்துவுல யகாராதி பிரத்ய நிமித்தமாக வச்சுண்டு ஓகாரகாவோ ஔகாரகாவோ வருமோ அங்கதான் ஆவ் ஆதேசா சொல்ல முடியும். மற்ற இடத்துல கிடையாது அப்படிங்கிறதாக இந்த சூத்திரத்தினுடைய அர்த்தா நமக்கு தெரியுது. அதனாலதான் தாத்தோஸ் தன்னிமித்தஸ்ய அப்படிங்கிறதான அந்த தன்னிமித்தஸ்யங்கிறதுக்கு ஒரு பிரயோஜனம் இதுதான். இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? இந்த சூத்திரமே வேண்டாம். வாந்தோ ஈ பிரத்யே அப்படிங்கிற சூத்திரத்தினாலேயே இங்க காரியம் ஆயிடும். அதனாலதான் நம்ம முதல்ல பார்த்தோம். வாந்தோ ஈ பிரத்யே பரேங்கிற சூத்திரமானது சுபந்த பதங்களுக்காக வந்தது. இங்க இருக்கக்கூடியதானது தாத்து விஷயத்துல வந்திருக்கு. அதாவது வாந்தோயி பிரத்யேங்கிற சூத்திரத்தினால பொதுவாக கிடைச்ச ஒண்ணு இது நியமனம் பண்றது. இந்த மாதிரியான ஒரு அதாவது யகாராதி பிரத்ய நிமித்தமாக கொண்டு வந்திருக்க அத கொண்டு வந்திருக்கக்கூடியதான ஓகாரத்திற்கும் ஔகாரத்திற்கும் மட்டும்தான் என்ன கிடைக்கும்? இந்த அவ்வும் ஆவும் ஆதேசமாக வரும் அப்படிங்கிறதாக இந்த சூத்திரத்திலிருந்து நமக்கு தெரிகிறது. நாம இப்போ 2 சூத்திரங்களையும் நம்ம உதாரணத்தோடு பார்த்துட்டோம். அதாவது வாந்தோ இ பிரத்யே அப்படிங்கிற சூத்திரமாகட்டும், அதே சமயத்துல தாத்தோஸ் தன்னிமித்த சேவ அப்படிங்கிற சூத்திரமாகட்டும், இந்த ரெண்டுத்தையும் நம்ம உதாரணத்தோடு பார்த்துட்டோம். இதுல நம்ம முன்னாடி சொன்னபடி வாந்தோ இ பிரத்யே அப்படிங்கிற சூத்திரமானது சுபந்த பதங்கள்ல எந்த சுபந்த பதமானது ஓகாராந்தமாகவும் ஔகாராந்தமாகவும் இருந்து பின்னாடி யகாராதி பிரத்யாவை கொண்டு இருக்கோ அந்த இடத்துல அவு ஆவ் அப்படிங்கிறதான ஆதேசம் வரும் அப்படின்னு பார்த்தோம். தாத்தோஸ் தன்னிமித்தஸ்ய அப்படிங்கிற சூத்திரமானது தாத்து விஷயத்துல மட்டும்தான் பிரவர்த்திக்கிறது. அதுலயும் எந்த தாத்துவுல யகாராதி பிரத்ய நிமித்தமாக ஓகாரகாவோ ஔகாரகாவோ வந்திருக்குமோ அந்த இடத்துல மட்டும்தான் அவு ஆவ் அப்படிங்கிறதான ஆதேசங்களை விதிக்கிறதுங்கிறதையும் பார்த்துட்டோம். மெனக்கட்டு அதுக்காக அந்த சூத்திரத்துல ஏவகாரகாவும் சொல்லியிருக்கா. தாத்தோஹோ தன்னிமித்தஸ்ய ஏவா. ஏவா அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல எந்த இடத்துல தாத்து விஷயத்துல யகாராதி பிரத்யமானது பின்னாடி இருந்து அதன் காரணமாக தாத்துவிற்கு ஓகாரகாவோ ஔகாரகாவோ வந்திருக்குமே ஆனால் அந்த இடத்துல மட்டும்தான் இந்த அவு ஆதேசா ஆவ் ஆதேசகாங்கிறது இந்த தாத்தோஸ் தன்னிமித்தஸ்ய அப்படிங்கிற சூத்திரத்தினால கிடைக்கும். பிராதிபதிக விஷயங்களிலோ அல்லது யகாராதி பிரத்ய நிமித்தமாக வராத தாத்துக்கள்ல ஓகாரகாவோ ஔகாரகாவோ இருந்தாலும் கூட அங்க அவு ஆவ் ஆதேசா கிடையாது அப்படின்னு அந்த ஏவகாரத்துக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்கு. இதை நம்ம எங்க வராதுங்கிறதுக்கும் காமிச்சோம் இல்லையா? அந்த இடத்த பார்த்து நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ வந்து ஏகாரத்திற்கும் ஐகாரத்திற்கும் ஐ ஆய் இந்த ரெண்டும் இந்த அயவா ஏச்சோயவாயாவகா அப்படிங்கிற சூத்திரத்தை தவிர்த்து அந்த சூத்திரத்தினால் சொல்லப்பட்ட நிமித்தம் இல்லாத இடத்துலையும் கூட எங்க வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் சூத்திரம் க்ஷய்ய ஜெய்யௌ சக்யார்த்தே அப்படின்னு சூத்திரம். இந்த தாத்தோஸ் தன்னிமித்த சேவாங்கிற சூத்திரத்துக்கு அடுத்த சூத்திரம் தான் இது. அதாவது க்ஷி தாத்து ஜி தாத்து இந்த ரெண்டு தாத்து
இந்த ரெண்டு தாத்துவுக்கு அப்புறம் யத் பிரத்யயா சக்கியார்த்தமாக வந்தால் அப்படின்னு அர்த்தம், இது முடியும் அப்படிங்கிற அர்த்தத்துல வந்தால் யத் பிரத்யயா அந்த இடத்துல தான் இந்த ஐ அப்படிங்கிற ஆதேசா விதிக்கப்படுறது. எப்படின்னு பார்த்தா தெரியும். நம்ம இதை எழுதியே பார்க்கலாம். ஹி தாத்து தான் நமக்கு இங்க எடுத்துக்க வேண்டியது. அந்த தாதுவுக்கு அப்புறம் ஒரு யத் பிரத்யயா, ஹி பிளஸ் யத் பிரத்யயா, அதுவும் எந்த அர்த்தத்துல? சக்கியார்த்தத்துல. இப்ப பாருங்க, இதுல நம்ம ஏற்கனவே இந்த சூத்திரத்தை பார்த்திருக்கோம். சார்வதாத்துக ஆர்த்த தாத்துகயோ அப்படின்னு சூத்திரம். இந்த யத் பிரத்யகாவும் தாத்துவுக்கு அப்புறம் விதிக்கப்பட்ட பிரத்யகா தான். அதனால இங்க என்ன ஆறுதுன்னு கேட்டால் ஷீ நம்ம அது பிரிச்சா க்ஷு பிளஸ் இ ஷி, அதுக்கப்புறம் யத்துல யத்து போயிடும். இப்படி இருக்கு. இப்போ இந்த இகாரத்திற்கு சார்வதாத்துக ஆர்த்த தாத்துகயோகோ அப்படிங்கிற சூத்திரத்தினால என்ன வரும்? குணஹா வரும். குணஹா வந்தால் இகாரத்திற்கு ஏகாரஹா. அப்போ இப்படி இகாரத்தினுடைய ஸ்தானத்தை ஏகாரஹா வந்தால் இங்க என்ன எழுத்து இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஷே, ஷே பிளஸ் ய. இப்போ இந்த யகாரம் வந்து எத் பிரத்யத்தினால கிடைச்சது எகாரஹா தானே. அந்த எத் பிரத்யா எந்த அர்த்தத்துல வந்ததுன்னு கேட்டால் சக்கியார்த்தத்தில் தானே வந்தது. அதனால இந்த க்ஷேல இருக்கக்கூடியதான ஏகாரத்திற்கு என்ன வந்துடும் கேட்டால் ஐ வந்துடும். ஐ இங்க க்ஷு தான் இப்போ இருக்கு. ஏன்னா கீழே வச்சுடுவோம். க்ஷு பிளஸ் ஏ அப்படின்னு வந்தது. அந்த ஏகாரத்துக்கு தான் இப்போ நம்ம ஐ அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஏ போயிட்டு ஏனுடைய இடத்துல ஐ வந்திருக்கு. இந்த க்ஷுங்கிறது அப்படியே தான் இருக்கு. இதை நாம அப்படியே இங்க சேர்த்திருந்தால் பிளஸ் ஐ சேர்த்தால் க்ஷை, க்ஷ யு, அதோட இந்த யா சேர்த்தால் க்ஷய்ய, க்ஷய்யம். அதுக்கப்புறம் சுப்ரத்தையும் வச்சால் என்ன வரும் ரூப சித்தின்னு கேட்டால் கையம். இப்படி ரூப சித்தி வரும் நமக்கு. அடுத்தது பாருங்க, ஜேதும் சக்கியம் அப்படிங்கிற இடத்துல ஜி தாத்து. அந்த ஜி தாத்துவுக்கு அப்புறம் அதே சக்கியார்த்தத்துல யத் பிரத்யா. இப்போ இதுல இந்த இகாரத்திற்கு ஜியில் இருக்கக்கூடியதான இகாரத்திற்கு முன்னாடி பார்த்தபடிதான் சார்வதாதுக ஆர்த்த தாதுக யோகோ அப்படிங்கிற அந்த சூத்திரத்தினால குணஹா வரும். ஜியில் இருக்கக்கூடிய இகாரம் போயிட்டு குணஹா வரும். வந்தால் ஜே சேர்த்தால் ஜி பிளஸ் ஏ ஜே. இப்போ அந்த ஏகாரம் போயிட்டு அதனுடைய ஏகாரத்துடைய ஸ்தானத்துல என்ன வரணும்? ஐ வரணும். ஏன்னா பின்னாடி எத் சக்கியார்த்தமான எத் பிரத்யா இருக்கிறதுனால ஜி பிளஸ் ஏ போயிட்டு அதனுடைய ஸ்தானத்துல ஐ. ஏற்கனவே மேல இருக்கக்கூடியதான ய அப்படிங்கிறதான பிரத்யா. இது அத்தனையும் சேர்த்தால் ஜி பிளஸ் ஐ ஜை பிளஸ் ய சேர்த்தால் ய, கடைசி இருக்கிற ய சேர்த்தால் ஜெய்ய. அதுக்கப்புறம் ஒரு சுப்பு பிரத்யா வச்சால் ஜெய்யம், ஜேதும் சக்கியம் அப்படிங்கிறதான அர்த்தத்துல இது நமக்கு கிடைக்கிறது. இது இந்த ரெண்டு பதங்களுக்காகவே, அதுவும் சக்கியார்த்தத்துக்காகவே வந்திருக்கக்கூடிய சூத்திரம் இது. க்ஷய்ய ஜெய்யோ சக்கியார்த்தே அப்படிங்கிறதான சூத்திரம். அடுத்த சூத்திரம் கிரயஸ்ததர்த்தே அப்படின்னு சூத்திரம். क्रीणातेः धातोः तदर्थे क्रयार्थं यत् तस्मिन् अभिधेये सति प्रत्यये परतः अयादेशः निपात्यते அப்படின்னு இதனுடைய விருத்தி. அதாவது க்ரீன் தாத்துவுக்கு அப்புறம் ததர்த்தே உபலப்தார்த்தே
யத் பிரத்யா விதிக்கப்பட்டிருக்குமே ஆனால் அந்த கிரீன் தாத்துல இருக்கக்கூடியதான ஏகாரத்திற்கு, அந்த ஏகாரா எப்படி வருதுன்னு நம்ம பார்க்க போறோம். அந்த ஏகாரத்திற்கு ஐ ஆதேசா வரும். இதற்கு நாம் எடுத்துக்க வேண்டியது ஸ்ரீ தாத்து யத் பிரத்யா. இந்த யத் பிரத்யா இங்க எந்த சூத்திரத்தினால வருதுன்னு கேட்டா அச்சோ யத் அப்படிங்கிறதான சூத்திரத்தினால இங்க வருது. இந்த யத் பிரத்யாவும் தாத்து நிமித்தமா வச்சுன்னு வந்ததுனால சார்வதாத்துக ஆர்த்த தாத்துகையோகோ அப்படிங்கிற சூத்திரத்தினால என்ன ஆகும், இங்க இருக்கக்கூடியதான ஈகாரத்திற்கு குணஹா வந்துடும். வந்தால் பிளஸ் இ அப்படிங்கிறது அந்த இ போயிட்டு ஈகாரத்தினுடைய ஸ்தானத்துல ஏகாரஹா குணஹா வந்துடும். வந்தால் கிரே அப்படின்னு ஆயிடும். கிரே பிளஸ் ய இப்படின்னு இருக்கும் பொழுது இந்த இடத்துல இந்த ஏகாரத்தினுடைய ஸ்தானத்துல கிரு பிளஸ் ஏ இருக்கு இல்லையா, அந்த ஏகாரத்தினுடைய ஸ்தானத்துல ஐ ஆதேசா வந்தால் எப்படி ரூபம் கிடைக்கும்னு கேட்டால் கிரைய இப்படி ரூபம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம லிங்கத்தை அந்த எந்த பதத்துக்கு இது விசேஷமா வரப்போறதோ கிரையம் அப்படின்னு வந்தால் சுப்பிரத்தியத்தை வச்சால் இப்படி ஆயிடும். கிரையம் அப்படின்னு அர்த்தம் கிரயணத்திற்காக வைக்கப்பட்டது, விற்பனைக்காக வைக்கப்பட்டது, அதற்காக இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா இந்த பதத்துக்கே அர்த்தம் வித்தியாசமா வரும். அதாவது கிரயஹா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், கிரயணம் வாங்குறது, கொடுத்து வாங்குறதுன்னு அர்த்தம். கிரயணம்ங்கிற அர்த்தத்தை கிரயஹா. இதே நம்ம இந்த கிரயம்னு சொன்னா விற்பனைக்காக வைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அதாவது விற்பனைக்காக கிடைக்கக்கூடியது கிரயமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதே அடுத்தது பாருங்கோ, கிரேயஹான் இருக்கு. இந்த கிரேயஹா அப்படின்னு சொன்னா வாங்க தகுந்ததுன்னு அர்த்தம், யோக்கியம்னு அர்த்தம். கிரேயஹா, கிரேயஹாவோ அல்லது எது வேணா நம்ம அந்த லிங்கத்துக்கு ஏற்றபடி சொல்லிக்க வேண்டிய கிரேயஹா. நம்ம ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். கிரயமாக பழங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. பழங்கள் கிரயமா இருக்கு அப்படின்னு அர்த்தம், விற்பனைக்காக அங்கே வைக்கப்பட்டுள்ளன. ஆனா அது கிரேயமா இல்லை அப்படின்னு அர்த்தம், வாங்க தகுந்ததா இல்லை, ரொம்ப அழுகி போயிருக்கோ, அந்த வாங்கறதுக்கு உண்டான யோக்கியமா இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். கிரயம்னு அர்த்தம் விற்பனைக்காக வைக்கப்பட்டதுன்னு இருக்கும், அதுக்காக கிடைக்கக்கூடிய பொருளா இருக்கு. ஆனா கிரேயமா இல்லை அப்படின்னு அர்த்தம் வாங்க தகுந்ததா இல்லை அப்படின்னு அர்த்தமா தெரிகிறது. இந்த வித்தியாசம் இருக்கு. இந்த இடத்துலயும் கூட நமக்கு முன்னாடி காட்டியும் வித்தியாசம். அதாவது போன சூத்திரம் நம்ம பார்த்தது ஷய்ய ஜெய்யோ சக்கியார்த்தேன்னு, அங்கே யத் பிரத்யா விதிக்கப்பட்டது. ஆனா அந்த யத் பிரத்யா எந்த அர்த்தத்துல, சக்கியார்த்தத்துல. இங்க அப்படி இல்லை, ததர்த்தே கிரயார்த்தே அப்படின்னு இங்க வேற அர்த்தத்துக்காக வந்தது யத் பிரத்யா. இதை ஏன் சொல்ல வேண்டியதா இருக்குன்னு சொன்னா, அங்கேயும் யத் பிரத்யாதானே இங்கேயும் யத் பிரத்யாதானே அப்படின்னு கேட்டா, அங்க தாத்துவும் வேறு, க்ஷி தாத்து ஜி தாத்து யத் பிரத்யாவும் வேற அர்த்தத்துல வந்தது. இங்க கிரீன் தாத்து, அதனால இந்த தாத்துவும் வேறு, அதே மாதிரி யத் பிரத்யாவும் வேற ஒரு அர்த்தத்துல வந்திருக்குங்கிறதுனால தான் இப்போ வேற சூத்திரம் சொல்ல வேண்டியதாக இதுல இருக்கு. அடுத்தது பைய பிரவையேச்ச சந்தசி அப்படின்னு சூத்திரம். அதாவது பி தாத்து, அதே மாதிரி வி தாத்து, வி பிரஜனாதிஷு அப்படின்னு தாத்து, பி பயே தாத்து. இது வேதத்துல வரக்கூடிய பதங்கள், அங்க மட்டும்தான் இந்த ஸ்வரூபம் வரப்போறது. அதனால்தான் சந்தசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம இதுக்கு எடுத்துக்க வேண்டியது பி தாத்துவை எடுத்துக்கணும். பி தாத்து ஜிபி, இப்படி வரும், ஜிபி பா ஏ, இது ஒண்ணு. இதுல இந்த ஆதிர் நீ டு டவஹா அப்படிங்கிறதுனால இந்த மீ அப்படிங்கிறது போயிடும். மீதி பி பயே, பி இந்த பயங்கிறது அந்த எந்த அர்த்தத்துல உபயோகப்படுத்துறோம்னு சொல்றதுக்காக இது.
நமக்கு தேவை இதுல பி மட்டும் எடுத்துப்போம். இதுக்கு அப்புறம் கிருத்தியல் யுட்டோர் பகுலம் அப்படின்னு கிருத்தியல் யுட்டோஹோ பகுலம்னு ஒரு சூத்திரம். இந்த சூத்திரம் என்ன எது விதிக்கிறதுன்னு சொன்னா ஒரு எத் பிரத்யத்தை விதிக்கிறது. இங்கேயும் எத் பிரத்யா தான், ஆனா அர்த்தம் வேறு, அதே மாதிரி விதிக்கக்கூடிய சூத்திரமும் வேறு, அச்சோ எத்து இல்லை. இந்த சூத்திரத்தினால இது எந்த அர்த்தத்துல ஏத்து விதிக்கப்படுறதுன்னு கேட்டால் அபாதான அர்த்தத்துல இந்த எத்து அப்படின்னு என்ன அர்த்தம்? அபாதான அர்த்தத்துலன்னு கேட்டா பயமானது யாரிடமிருந்து ஏற்படுறது? வியாகராத் பீதின்னு சொன்னா அந்த வியாகரம் தான் இங்க அபாதானம். அந்த அர்த்தத்துல இந்த எத் பிரத்யா கிருத்தியல் யுட்டோஹோ பகுலம் அப்படிங்கிறதான சூத்திரத்தினால விதிக்கப்படுறது. நமக்கு இப்ப எத் பிரத்யா வந்துடுது அப்படின்னு மனசுல வாங்கிட்டா கூட இந்த இடத்துல போதுமானது. இப்ப இந்த எத் பிரத்யா தாத்து நிமித்தமா தான் வச்சு வந்திருக்குங்கிறதுனால நமக்கு என்ன ஆறுது? எப்பொழுதும் போல இந்த சார்வதாதுக ஆர்த்த தாதுகையோகோ அப்படிங்கிற சூத்திரத்தினால பகாரோத்தரமான ஈகாரத்திற்கு குணஹா வரும். வந்தால் இந்த இடத்த ரூபம் எப்படி இருக்கும்? பு அதோட சேர்த்து ஈகாரத்தினுடைய ஸ்தானத்துல ஏகாரஹா பு ஏ, அதுக்கப்புறம் எத்துல பு ஏ, பு பிளஸ் ஏ சேர்த்தால் என்ன நிக்கும்? பேன்னு நிக்கும். இப்படி இருக்கும். பே இப்படி ரூபம் பே ய. இப்போ இந்த இடத்துல பேல இருக்கக்கூடியதான ஏகாரத்திற்கு ஐ ஆதேசா வந்தால் பு பிளஸ் ஐ பை, பை பிளஸ் ய பைய, பைய. அதுக்கப்புறம் நாம எப்பொழுதும் போல சுப் பிரத்யா வச்சா பையம் இப்படின்னு நமக்கு பையன்னு வரும். அதுக்கப்புறம் நம்ம எது வேணா அந்த இடத்துல அந்தந்த இடத்தை பார்த்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. இதே மாதிரி அடுத்த ஒரு உதாரணம். இப்போ நம்ம இந்த இடத்துல வி தாத்துவை எடுத்துப்போம். இந்த இடத்த எப்படி பாருங்க, வி தாத்து, அதுல உதாரணத்துல பிரா உபசர்க்கத்தையும் சேர்த்துப்போம். பிரா பிளஸ் வி தாத்து, அதே மாதிரி அச்சோ எத் அப்படிங்கிற சூத்திரத்தினால எத் பிரத்யா, அதுக்கப்புறம் ஆ அப்படிங்கிறதான ஸ்ரீத்வ விவக்ஷா வரும் பொழுது டாப் பிரத்யா. இப்ப எப்படி இருக்கு? பிர உபசர்கா வி தாத்து யத் பிரத்யா, அதே மாதிரி அஜாத தஷ்டாப்புங்கிற சூத்திரத்தினால வரக்கூடியதான ஸ்திரீத்வ விவக்ஷாவினால வரக்கூடியதான ஆ அப்படிங்கிறதான பிரத்யா. இப்போ இதுலயும் இந்த யத் அப்படிங்கிறதான பிரத்யா தாத்து நிமித்தமா வந்திருக்கிறதுனால சார்வதாதுக ஆர்த்த தாதுகையோகோ அப்படிங்கிற சூத்திரத்தினால இங்கேயும் ஈகாரத்திற்கு குணஹா வரும். வந்தால் இங்க இருக்கக்கூடிய ஈகாரஹா போயிட்டு அதனுடைய ஸ்தானத்துல ஏகாரஹா வந்துடும். வந்தால் பிரவேயா பிரவேயா அப்படின்னு நிற்கும். புரிஞ்சுதா இது? அதாவது இந்த இடத்துல வகாரத்திற்கு அடுத்ததாக சார்வதாதுக ஆர்த்த தாதுகையோகோ அப்படிங்கிற சூத்திரத்தினால இங்க ஈகாரத்தினுடைய ஸ்தானத்துக்கு ஏகாரஹா வந்தால் ரூபம் எப்படி நிற்கிறது? பிரவேயா அப்படின்னு இருக்கு. இந்த நிலையில இந்த ஏகாரத்திற்கு ஐ ஆதேசா வந்தால் மொத்தமா சேர்த்தா இப்ப என்ன அடுத்து? பிரவையா இப்படின்னு ரூபம் சித்திக்கிறது. அப்போ இந்த சூத்திரத்தினால இந்த பதத்துக்கு குறிப்பிட்ட இந்த பதத்துக்கு நமக்கு ரூப நிஷ்பத்தியானது ஏற்படுறது. அதுவும் சந்தஸ் விஷயத்துல மட்டும்தான். இப்படியாக நமக்கு ஏச்சோயவாயாவகாங்கிற சூத்திரத்தினால கிடைக்கிறதான அயவாயாவ சந்தி இருக்கு, அச் நிமித்தமா வச்சுண்டு. அதை தவிர்த்து ஹல் நிமித்தமாகவும் இந்த சூத்திரங்களினால வரிசையா நமக்கு என்ன கிடைக்கிறதுன்னு கேட்டால் அயவாயாவ சந்தியானது கிடைக்கிறது. இதுவரையில் நாம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டா ஏச்சோயவாயாவகா அப்படிங்கிற சூத்திரத்தினால அச்சு எழுத்துக்கள் பின்னாடி இருந்தால் அயவாயாவ சந்தி வரும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வாந்தோயி பிரத்யங்கிற பதத்தை வச்சுண்டு யகாராதி பிரத்யா பின்னாடி இருந்தால்
அவ்வும் ஆவும் ஆதேசமாக வரும் பார்த்தோம். தாத்தோஸ் தன்னிமித்தஸ்ய அப்படிங்கிற சூத்திரத்தினால என்ன பார்த்தோம்னு கேட்டால், யகாராதி பிரத்யத்தை நிமித்தமாக வச்சுண்டு ஓகாரஹாவோ ஔகாரஹாவோ வந்தால் அங்க அவ் ஆவ் ஆதேசா வரும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் க்ஷய்யஜய்யோ சக்கியார்த்தே அப்படிங்கிறதான வரிசையாக 3 சூத்திரங்கள்னால ஆரம்பிச்சு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், இந்த குறிப்பிட்ட பதங்களுக்கு குறிப்பிட்ட அர்த்தத்துல அந்த ஏத் பிரத்யகா வரும் பொழுது அங்கே ஏகாரத்திற்கும் ஐகாரத்திற்கும் ஐ ஆய் இது வரும்னு பார்த்தோம். இப்போ ஒரு வித்தியாசமான ஒரு இடம் வார்த்திகத்தினால தெரியறது நமக்கு. எந்த இடம்னு கேட்டால், அதாவது ஏகாரகாவும் வேண்டாம், ஐகாரகாவும் வேண்டாம். ஆனா அந்த ஏகாரகா இல்லாமலேயே வெறும் அகாரத்துக்கே கூட ஐ ஆதேசா வரும் அப்படிங்கிறதான ஒரு இடம். எந்த இடம் வார்த்திகக்காரர் சொல்லி கொடுக்கிறார்? ஹரதை யா ஆபஹா உபசங்கியானம் அப்படின்னு ஒரு இடம். அதாவது ஹிருத அப்படிங்கிறதான சப்தத்துக்கு அப்புறம் தத்தித சம்ஞாவாக இருக்கக்கூடிய யத் பிரத்யகா இருந்தால் அங்கே அகாரத்திற்கு ஐ ஆதேசா வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அந்த இடம் எதுன்னு பாருங்க. ஹிரு த இப்படியும் எடுத்துப்போம். இதுக்கப்புறம் யத் பிரத்யகா, அதாவது ஹிருதயத்துல இருக்கக்கூடியதான அப்படிங்கிறதான அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு யத் பிரத்யகா. இதை நமக்கு எந்த சூத்திரத்தினால கிடைக்கிறது? ஷரீராவயவாச்ச அப்படிங்கிற சூத்திரத்தினால இது கிடைக்கிறது. அந்த சரீர அவயவத்துல இருக்கக்கூடியது அப்படிங்கிற அர்த்தத்துல, தத்திர பவகாங்கிற அர்த்தத்துல இந்த யத் பிரத்யகா வந்திருக்கு. இப்போ இத்தகையதான தத்திர பவகாங்கிற அர்த்தத்துல வந்திருக்கக்கூடியதான யத் பிரத்யகா இருக்குமே ஆனால் அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, ஹிருது பிளஸ் அ இப்படி இருக்கும்போது இந்த அகாரத்துக்கு ஐ ஆதேசா விதிக்கப்படுறது. இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஹிருது பிளஸ் ஐ சேர்த்தால் ஹிருதை, ஹிருதை பிளஸ் இங்க யா இருக்கு, சேர்த்தால் ஹிருதைய, ஹிருதைய இப்படின்னு நிற்கும். அதுக்கப்புறம் நம்ம டாப்பு பிரத்யகா ஸ்திரீத்வ விவக்ஷாயாம் அஜாதித டாப்பு அப்படின்னு டாப்பு வச்சால் என்ன ஆயிடுது? இந்த இடத்துல ஹிருதையா அப்படின்னு வந்து நிற்கும். அப்போ இந்த இடத்துல நீங்க பார்த்தா தெரியும், இங்க ஏகாரகாவும் இல்லை, ஏகாரகா இல்லவே இல்லை. இதுக்கு முன்னாடியாவது ஏச்சோயவாயாவகா சொல்லப்பட்டதான அச்சு இல்லை, ஆனா யகாராதி பிரத்யகா இருந்தது, இப்படிலாம் பார்த்தோம். இந்த இடத்துல இன்னும் வித்தியாசம். இங்க என்ன இல்லை? ஏகாரகாவே இல்லை, ஆனா ஐ ஆதேசா வருது. இது வித்தியாசமான இடம். முன்னாடி பார்த்த இடத்தை காட்டிலும் இது வித்தியாசமான இடமா இருக்கு. இப்படி இதெல்லாம் வச்சுட்டு தான் நாம ஒரு இடத்துல சந்தி பண்றதா இருந்தால் தெரிஞ்சுக்கணும். அதாவது வெறும் அயவாயாவ சந்தின்னு சொன்னா அச்சுகள் பின்னாடி இருந்தாதான் வரும் அப்படிங்கிறதும் இல்லை. அதே மாதிரி ஏச்சுகளுக்கு தான் வருங்கிறது இல்லை. இந்த ஹிருதயாங்கிற இடத்துல அதற்கும் அபவாதகா இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுண்டு ஒரு மொத்தமா ஒரு ஞானத்தை சம்பாதிச்சுக்கணும். இதெல்லாம் வச்சுட்டு தான் நம்ம ஒரு விவகாரம் பண்ணணுங்கிறதாக இதுல இருந்து நமக்கு தெரியாது.